Good morning, students. Today we have learned the topic is numbers. What is numbers? Numbers nenapa already you have learned numbers related to the sums. Numbers related என்னென்ன படிச்சிருப்போம். In the lower classes you have studied smallest number, greatest number. Okay, odd numbers, even numbers. என்னென்னலாம் படிச்சிருப்போம். Odd numbers, even numbers, ascending order, descending order. Next, given three numbers, arranging the greatest number, smallest number. மூணு நம்பர் கொடுத்து அதில் greatest number எது, smallest number எதுன்னு அரேஞ்ச் பண்ணுறது. Next, comparison of numbers. Comparison of numbers means greater than, less than, equal. Greater than, less than or equal. Okay, அப்போ to comparing two numbers, which number is greatest? Therefore, using the symbol is greater than. Next, which number is smallest numbers? Using smaller than. Okay, both are equal. ரெண்டுமே ஈக்குவலாக இருந்ததுன்னா என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவோம்? ஈக்குவல். ஓகே, ஸோ அப்போ நம்பர்ஸில் என்னென்னலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறோம்? ஃபஸ்ட்டு ஒன்று என்ன பார்த்தோம்? Odd or even. Second one, ascending order or descending order. Third, greatest number or smallest. Next, fourth one, comparison of numbers. Comparison of numbers. Comparison of numbers greater than, less than, equal. Next numbers நம்ம வேறு என்ன பார்த்தோம்? லோயர் கிளாஸ்னால் நம்பர்ஸ் நேமு, நியூமரல்ஸ் இதெல்லாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எஸ்டிமேஷன். வாட் இஸ் எஸ்டிமேஷன்? எஸ்டிமேஷன்னா என்ன? வாட் இஸ் எஸ்டிமேஷன்? எஸ்டிமேஷன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா எஸ்டிமேஷன்ஸ் அப்படின்னா என்னது? You go to and buy the shop. You go to buy the shop. You collect and some vegetables, fruits. 1 kg of vegetables, 50 rupees. 1 kg of vegetables. 1 kg of vegetables, 50 rupees. Okay, the estimation value is, எஸ்டிமேஷன் அப்படின்னா நீயா எவ்வளோ இருக்கும்? இப்போ 1 kg ஆஃப் வெஜிடபிள்ஸ் வந்து 40 rupees இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் அங்கே கடைக்காரவங்க எவ்வளோ சொல்கிறாங்க? 50 rupees. ஸோ த ஆக்சுவல் வேல்யூ, எஸ்டிமேட்டட் வேல்யூ. ஆக்சுவல் வேல்யூ அப்படிங்கிறது நீயா நோட் பண்ணுறது. எஸ்டிமேட்டட் வேல்யூ அப்படிங்கிறது இதுதான் அதனுடைய எஸ்டிமேட்டடாக, அதாவது ஆக்சுவலாக அதனுடைய வேல்யூ 50 rupees. ஸோ எஸ்டிமேட்டட் வேல்யூனா நீயா எவ்வளோ மென்ஷன் பண்ணி வச்சுருக்கா? 40 rupees. ஸோ இதுதான் எஸ்டிமேஷன். எஸ்டிமேஷன்ஸ் அப்படிங்கிறது ஆக்சுவல் வேல்யூ. ஆக்சுவல் வேல்யூனா அவங்க ஒரு வேல்யூ மென்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. நீ வந்து இவ்வளோதான் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்ல, எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான் என்னது? எஸ்டிமேஷன் வேல்யூ. ஓகே, லுக் அட் தட். The estimated bus fare of a trip from Trichy to Chennai is rupees 300. Okay, the exact bus fare is rupees 286. அதாவது இங்கே திருச்சி டு சென்னை போகிறோம். ஓகேவா? அங்கே பஸ் ஃபேர் நீ எவ்வளோ எஸ்டிமேட் பண்ணியிருக்க? எஸ்டிமேட் அப்படின்னாலே நம்ம எவ்வளோ வரும்னு நினச்சிருக்கோம்? 300 rupees. ஆனால் எவ்வளோ அமௌண்ட் இங்கே? 286. ஓகேவா? இப்போ எஸ்டிமேட்டட் அப்படிங்கிறது நம்ம நோட் பண்ணி வச்சுருக்கிறது எக்ஸாக்ட், அதாவது ஆக்சுவல் வேல்யூ அப்படிங்கிறது ஒரிஜினல் வேல்யூ. therefore the value which nearest to the correct value is called its estimated value. ஓகேவா? அப்போ எஸ்டிமேட்டட் வேல்யூங்கிறது வந்து என்ன அப்படின்னா நியரஸ்ட் டு 10, நியரஸ்ட் 100 அதை ஃபாலோ பண்ணுறது.
இப்போ எஸ்டிமேட்டடோடைய சிம்பிள்ஸ் என்ன அப்படின்னா எஸ்டிமேட் வேல்யூவோட சிம்பிள் எஸ்டிமேட்டட் அப்படின்னா லுக்கட் பண்ணுறது நம்ம இதுதான் அமௌண்ட் அப்படின்னு சொல்கிறோம்ல அதனுடைய நியரஸ்ட் 10 100 வெச் நம்பர்ஸு இப்போ 2 digits 3 digits 4 digits 2 digitsனால் டென்ஸ் பிளேஸ் ஒன்ஸ் டென்ஸு 3 digits 100 4 digits thousands. ஸோ அதனுடைய அங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா நியரஸ்ட் 10 அப்படின்னா அந்த 10னா அல்லது 10 ரூபீஸ்க்கும் 20 ரூபீஸ்க்கு இடையில உள்ளது அப்படிங்கிற மாதிரி இது. இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2.1 எஸ்டிமேட் 48 to its nearest tens place. இப்போ நம்ம 48 இதனுடைய நியரஸ்ட்டு டென்ஸ் பிளேஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நியரஸ்ட்டு டென்ஸ் place. Look at that, you draw one line. So 48 between the number ends 40 and 50. 48ங்கிறது எந்த ரெண்டு நம்பருக்கு இடையில இருக்குது 40க்கும் 50க்கும் இடையில தான் 48 இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 48 41 42 43 44 45 46 47 48 49. Okay, 48 nearest tens. 48 ஓட நியரஸ்ட் டென்ஸு. இப்போ 48ங்கிறது 50க்கு பக்கத்தில் இருக்கா 40க்கு பக்கத்தில் இருக்கா? 48ங்கிறது எது பக்கத்தில் இருக்குது 50க்கு பக்கத்தில். ஸோ அப்போ 48ஓட நியரஸ்ட் 10 நியரஸ்ட் டென்ஸ் பிளேஸ் இஸ் 50. ஸோ இப்போ 48னா நம்ம எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறோம் 50 rupees. ஓகேவா? இதுதான் அதனுடைய எஸ்டிமேட்டட் வேல்யூ. ஸோ எஸ்டிமேட்டட்ங்கிறது 48. ஓகேவா? ஆக்சுவல் வேல்யூ 48. ஸோ அப்போ 48 நமக்கு 8 rupees நோ சேஞ்ச். ஸோ யூ கம்பேர் த 50 நியரஸ்ட் டென்ஸ் பிளேஸ். நியரஸ்ட் டென்ஸ் பிளேஸ் மீன்ஸ் 48 in 40 to 50 between the number is 48. 40க்கு 50க்கு இடையில உள்ள நம்பர்ஸ் 48. ஸோ நெக்ஸ்ட் யூ கம்பேர் தி 48 which number is nearer. 48க்கு பக்கத்தில் எந்த நம்பர் இருக்குது? ஸோ 50 பக்கத்தில் இருக்கா 40 பக்கத்தில்? 50 தான் பக்கத்தில். ஸோ அப்போ 48ஓட நியரஸ்ட் டென்ஸ் பிளேஸு 50. ஓகே, ஸோ 48 எஸ்டிமேட்டட் சிம்பிள் இஸ் 50. ஸோ அப்போ 48ஓட நியரஸ்ட் 10 என்னது 50. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் example 2.2 estimate 74 to its nearest tens place. 74க்கு நியரஸ்ட் டென்ஸ் பிளேஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ 74 between the number is 70 and 80. 70க்கும் 80க்கும் இடையில தான் 74 இருக்குது. ஸோ 70 71 72 73 74 75 76 77 78 79 nearest. Look at the 74. So 74 between the number is 70 and 18. Between the number is 71 to 79. ஓகேவா? ஸோ சென்டர் பிளேஸில் என்ன நம்பர்ஸ் இருக்குது 75. அப்போ 70 to 75 5 places. Next is 75 to 8 5 places. 72 76 75 5 places. Next is 75 to 80 5 places. Okay, look at that. 75 nearest to 10. ஸோ இங்கே 70லேருந்து 75க்கு டிஸ்டன்ஸ் எவ்வளவு 5 places டிஸ்டன்ஸு. 75 to 80க்கும் அதே 5 places தான் டிஸ்டன்ஸு. ஓகேவா? இப்போ நமக்கு 75ன்னு கேட்டால் யூ ரைட் 70 அண்ட் 80. 70யும் எழுதலாம் இல்லைன்னா 80 எழுதலாம். ஏன்னா இது ரெண்டுக்கு இடையில இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 5 யூனிட் இருக்கா. நெக்ஸ்ட் இங்கே கம்பேர் பண்ணும்போது 1 2 3 4 5 இங்கேயும் 5 யூனிட் வந்து டிஸ்டன்ஸு. இப்போ நமக்கு 75ன்னு இருந்தால்
look at that, both are 5 unit 5 unit, அதனால் 75னா 70யும் ரைட் பண்ணலாம் 80யும் ரைட் பண்ணலாம். நம்ம கேட்டுக்கிறது 74. ஸோ இங்கே எத்தனை யூனிட்? 70. 1 2 3 4 யூனிட் இருக்குது. இங்கே கம்பேர் பண்ணும்போது என்னது? 1 2 3. நெக்ஸ்ட்டு இங்கே இப்போ 80 கிட்ட கம்பேர் பண்ணும்போது என்ன வரும்? 1 2 3 4 5 6 யூனிட். ஸோ அப்போ 6 யூனிட் பக்கத்தில் இருக்கா, 4 யூனிட் 4 தானே நியர் த. அப்போ 74 எஸ்டிமேட்டட் வேல்யூ இஸ் 70. ஓகே 74ங்கிறது எதுக்கு இடையில இருக்குது? பக்கத்தில் இருக்குது. 70ங்கிற நம்பர்ஸ்க்கு பக்கத்தில் இருக்குது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.3 estimate 144 to its nearest tens place. 144. So 144 means 142, 150, 141, 142, 143, 144, 145, 146, 147, 148, 149. Okay, now 144. 1 2 3 4 unit. So next 150லேருந்து கம்பேர் பண்ணும்போது 1 2 3 4 5 6 யூனிட். ஸோ அப்போ நியரஸ்ட்னா பக்கத்தில் 4 யூனிட் தானே பக்கத்தில் வரும். இப்போ 144 இதனுடைய நியரஸ்ட் எஸ்டிமேட் எவ்வளவு? 140. புரியுதா? இப்போ நீ என்ன பண்ணுற அப்படின்னா கொடுத்துருக்கிறது டென்ஸ் பிளேஸாக ஹண்ட்ரட்ஸ் பிளேஸான்னு கம்பேர் பண்ணுறோம். டென்ஸ் பிளேஸுங்கிறனால பிட்வீன் த நம்பர் இஸ் 70 and 80. நெக்ஸ்ட்டு எத்தனை யூனிட் பக்கத்தில் அப்படின்னா எத்தனை யூனிட் வந்து நியரஸ்ட் பக்கத்தில் இருக்குதுன்னு பார்க்குறோம். ஸ்மாலஸ்ட் நம்பராக இருந்துச்சுன்னா அதுதான் அதனுடைய டென்ஸ் பிளேஸ். ஓகே, டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட்டு example 2.4 estimate 155 to its nearest tens place. 155. So 155 is the between the number is 155ங்கிறது எந்த ரெண்டு நம்பருக்கு இடையில இருக்குது? 150க்கும் 160க்கும் இடையில இருக்குது. இப்போ 151, 152, 153, 154, 155. Next 156, 157, 158, 159. So இங்கே 150 to 55 how many units? 1 2 3 4 5 units. Next 155 to இங்கே கம்பேர் பண்ணும்போது என்னது? 1 2 3 4 5 இங்கேயும் 5 யூனிட்ஸ். ஸோ அப்போ 150 to 55 5 யூனிட்ஸ். நெக்ஸ்ட்டு 160 to 55 5 யூனிட்ஸ். அதனால் 155 எஸ்டிமேட்டட் வேல்யூ ஆஃப் 150 அண்ட் 155 எஸ்டிமேட்டட் வேல்யூ ஆஃப் 160. போத் ஆன்சர் இஸ் கரெக்ட். ஏன்னா இங்கேயும் நமக்கு 5 யூனிட்ஸ் தான், இதுக்கும் 5 யூனிட்ஸ் தான். ஓகே, அப்போ 5ன்னு வந்துச்சுன்னா 1 எதில் 5ன்னு சூஸ் பண்ணாலே ஃப்ரண்ட் அல்லது பேக் எந்த நம்பர்ஸ் வேணாலும் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு example 2.5. If the cost of 1 kg of apple is rupees 95 and the cost of 1 kg kova is rupees 48, then estimate their cost nearest to tens place and find their sum. Also find the differences between the estimated sum and the actual sum. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா காஸ்ட் ஆஃப் 1 kg ஆஃப் ஆப்பிளோட காஸ்ட்டு 95 ருபீஸ், 1 kg ஆஃப் கோவாவோட காஸ்ட்டு 48 ருபீஸ். ஸோ என்ன பண்ணணும்? தென் எஸ்டிமேட் தர் காஸ்ட் நியரஸ்ட் டு டென்ஸ் பிளேஸ் அண்ட் ஃபைண்ட் தர் சம். சம் மீன்ஸ் ஆடட். ஓகேவா? இப்போ ஆக்சுவல் வேல்யூ எஸ்டிமேட்டட் வேல்யூன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும்.
Example 2.5. So actual value 1 kg of apple is equal to 95 rupees. Next 1 kg of kova is equal to 48 rupees. So sum of not total amount add பண்ணுவோமா, total amount 8 plus 5 13, balance 1, 9 plus 1 10 plus 4 14. So total amount 143 rupees. Next estimated value ல 1 kg of apple 95 nearest to tens means rupees 90 and another one rupees 100. 95ங்கிறது 90க்கும் 100க்கும் இடையில இருக்குது. இப்போ 95 சென்டர் பிளேஸ்னால ஒன்று 90 ருபீஸ் சூஸ் பண்ணுறோம், இல்லைனா 100 ருபீஸ். நெக்ஸ்ட்டு 1 kg of கோவா 48 நியரஸ்ட்டு 48ங்கிறது எதுக்கு பக்கத்தில் இருக்குது, 50 ருபீஸ்க்கு பக்கத்தில். ஸோ 90 ப்ளஸ் ஆடட் ஃபார் 50 140. ஸோ இங்கே ஆட் பண்ணோன்னா 150 போத் ஆன்சர். ஓகே, இப்போ எஸ்டிமேட்டட் வேல்யூ ஒரிஜினல் அந்த ரெண்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணணும். டிஃப்ரென்ஸ் கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் between estimated value and actual value. Estimated value எவ்வளவு 150 minus 143. subtract பண்ணோன்னா எவ்வளோ வரும், rupees 7. இப்போ 7 rupees நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்ட்ராவாக எஸ்டிமேட்டட் வேல்யூவில் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஓகேவா, அதனுடைய ஒரிஜினல் ருபீஸ் 143, நம்ம எஸ்டிமேட் பண்ணுறது எவ்வளவு 150 ருபீஸ். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.6. if the cost of a notebook is rupees 42 and the cost of a pen, cost of notebook, one notebook the cost is rupees 42, one pen cost is rupees 27, then estimate their cost nearest to tens place and find their difference. Also find the differences between the estimated value and the actual value. என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு புக்கோட காஸ்ட்டு 42 ருபீஸ், பென்னோட காஸ்ட்டு 27 ருபீஸ். எக்ஸாம்பிள் 2.6. actual value, cost of book is equal to rupees 42, cost of pen is equal to rupees 27, total amount is equal to ரெண்டு ஆட் பண்ணலாமா, இப்போ 7 plus 2 9, 4 plus 2 6, total amount 69. estimated value, cost of book, estimated value means nearest 10. so 42 nearest 10, 42ங்கிறது 40 and 50 between the numbers, 40க்கும் 50க்கு இடையில இருக்குது. ஸோ அப்போ 41 42 2 places, அங்கே 52 42க்கு 8 places 8 யூனிட். ஸோ அப்போ எது கிரேட்டஸ்ட்டு 40 rupees 40. next 27 cost of pen. ஸோ அப்போ 27 22 30. ஸோ 27 7 யூனிட், இங்கே 27 7 யூனிட், அங்கே 27 28 29 30 3 யூனிட். ஸோ பிட்வீன் த நம்பர்ஸ் பக்கத்தில் எது இருக்குது, 3 யூனிட் தானே. அப்போ நியரஸ்ட்டு டென்ஸு 30. total amount is equal to 40 plus 30 70 rupees.
Next, differences. Actual value 69. அதனுடைய original price 69. Estimated value 70. So, difference between estimated value to actual value is equal to estimated value 70 rupees, actual value 69. So, 70 subtracted of 69. சாரி டிஃபரன்ஸஸ் சம் ஆஃப் அப்படின்னு கொடுத்தோம்னா ஆட் பண்ணுவோம். இங்கே டிஃபரன்ஸ்னால் என்ன பண்ணுவோம், சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ சப்ராக்டட்னா என்ன வரும், 42 பேரோ வாங்குகிறோம். பேரோ வாங்க 10 3 10 subtracted of 7 3 2 3 subtracted of 2 13. Next 0 subtracted of 0, 4 subtracted of 3 1. Actual value 13 subtracted of 10, therefore rupees 3. Differences between estimated value to actual value எவ்வளவு, 3 rupees வந்து difference. Okay, look at that. Find their sum SUM சம்முன்னு கேட்டிருந்தா ஆட் பண்ணணும். டிஃப்ரென்ஸ் கொடுத்துருந்தா என்ன பண்ணுவோம், சப்ராக்ட் பண்ணுறது. ஓகே, காஸ்ட் ஆஃப் எ நோட் புக் 42 rupees, காஸ்ட் ஆஃப் எ பென்னு 27. 12 subtracted of 7 5. So difference 15 rupees. இங்கே 10 rupees. So 15. Next another differences between actual value and estimated value. Actual value எவ்வளவு 15 rupees, estimated value 10 rupees. So 15 subtracted of 10 5. Next example 2.7. If the cost of 1 meter cloth is rupees 86, then estimates its cost nearest to 10th place. நமக்கு ஆக்சுவல் வேல்யூ அவங்க என்ன கொடுத்துருவாங்களோ அது. ஓகேவா, எஸ்டிமேட்டட் வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண. ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் 5 meters cloth. 1 meter of cloth is 86 rupees. இப்போ 5 meter of cloth 1 மீட்டர், இப்போ இதில் 5 meters. ஸோ இந்த 1 meter of cloth வந்து 80 rupees. ஸோ அப்போ எத்தனை மீட்டருக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும், 1 2 3 4 5. ஸோ அப்போ 86 × 5, 86 5ஆல் மல்டிபிள் பண்ணால் எவ்வளோ மீட்டர், அதாவது 5 meter கிளாத்துக்கு வந்து எவ்வளோ ருபீஸுங்களதை கால்குலேட் பண்ணலாமா. த காஸ்ட் ஆஃப் 1 meter கிளாத்து 86 rupees. த காஸ்ட் ஆஃப் 5 meter கிளாத் அப்போ 86 × 5, 6 5s are 30, balance 3, 8 5s are 40, 40 plus 3 43. So 430 rupees actual cost. Next estimated cost 86 between the number 80 to 90. 80 to 86 6 units, 86 to 87 88 89 19 4 units. So nearest tens 90. Okay, and next 5 units 90 × 5. 0 multiplying with any number is 0. 0 × 5 is 0. 9 5s are 45. Okay, but difference means 40. Therefore, the cost of 5 meter cloth is 450. Estimated போட்டது 450. Approximate நமக்கு எவ்வளோ தெரியும், 430 rupees. இங்கே உனக்கு 5 meter of clothோட வேல்யூ மட்டும்தான் கேட்குறா, டிஃப்ரென்ஸ் கேட்கல, அதனால் அதை மட்டும் சால்வ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2.8. If the cost of 3 kg potato is rupees 63, then estimate its cost nearest to 10th place and find the cost of 1 kg of potato. நமக்கு டிஃபரன்ஸ் கேட்கல, ஆக்சுவல் வேல்யூ எஸ்டிமேட்டட் வேல்யூ மட்டும்தான் இருக்கா. த காஸ்ட் ஆஃப் 3 kg ஆஃப் பொட்டேட்டோ, 3 கிலோ வாங்குகிறோம், எவ்வளவு 63 rupees. இப்போ 1 kg ஆஃப் பொட்டேட்டோ நமக்கு என்னென்னு தெரியணுமா, அப்போ 1 kg ஆஃப் பொட்டேட்டோனா டிவைட் பண்ணும். இப்போ காஸ்ட் ஆஃப் 3 kg ஆஃப் பொட்டேட்டோ 63, காஸ்ட் ஆஃப் 1 kg ஆஃப் பொட்டேட்டோ 63 டிவைடட் பை 3. 1 3 is 3, 2 3s are 6, 1 3 is 3. Therefore, rupees 21. Next, estimated value. So, estimated means look at the 63.
between the number 60 and 70. 60 to 63 3 unit. Next is 63 to 70 7 unit. Which number is smallest to 3? அப்போ இதுதானே பக்கத்தில் இருக்கா? அப்போ 60 estimated value. 60 divided by 3. 2 3s are 6 0. Therefore the cost of 1 kg of potato is rupees 20. Anga look at that. Anga enga find it. Then estimate its cost nearest to the tens place. அப்போ estimated உள்ள values தான் நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவல் வேல்யூஸ் நம்ம கேட்கல, எஸ்டிமேட்டட் வேல்யூ கேட்டதுனால இந்த ஆன்சர் தான் ரைட். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.